Recording in progress. ஆதி வளம் பண்ண அவருதான் அவரு அண்ணப்பனையான்னு வருவாரு.
நடராஜன் சார். எஸ் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங் சார். சார் ரோட்டரி பிரேயர் வாசிச்சிட்டீங்களா? சார் குட் மார்னிங் சார். இவரு பிரசிடென்ட் வாசிப்பார் சார். சார் பிரசிடென்ட் ஒரு கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வெளில இருக்காரு. ஃபர்ஸ்ட் இல்லாம நீங்க எப்படி பிரேயர் கையில எடுத்துட்டு வரோம் சார். இல்ல நான் பாத்துக்கிறேன், இருந்தா பாருங்க, இல்லைன்னா நான் ஓகே சார், நீ சொல்லுங்க சார், நான் கூட சொல்லிடுறேன் சார். சார் சார் வீடியோ சரியா கிடைக்கல சார். இல்ல வீடியோ வந்துடும். நீங்க இப்ப வாசிக்கிறீங்களா அப்படி? வாசிக்கிறவா? நீங்களே வாசிச்சிருங்க சார், நீங்களே வாசிச்சிருங்க. ஓகே 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 ஓகே. என்ன பண்ணையா? என்ன பண்ணையா? போயிட்டு வந்து பரவாயில்ல, ஆப்பிள்
சரியான பணியா இருக்கிறது தெரியல, தாங்கவே முடியல. ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கீங்க. அது இஎம்எஸ் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிக்கிற கூட அனைவரும் ஒரு 2 நிமிடம் தாமதமாக ஆரம்பிக்கப்படும். ஐயாவுக்கு வந்து கண்ணப்பன் ஐயாவுக்கு வந்து நெட் கனெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதோ இப்ப லிங்க்ல வந்துருவாங்க. வந்தோடனே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் நாகரத்ன மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் கார்த்திகேயன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேலை வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று குழந்தைகளுக்கான நிகழ்வை அருமையாக நமக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் ஞாயிறு காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் உறுதியடைய வேண்டுகிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளாய் இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நமனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். சிம்முத்திர வச்சுக்கலாங்க. எல்லாரும் சிம்முத்திர வைத்து இந்த 3 விரலும் நீட்டி இருக்கணும். இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் இணைஞ்சிருக்கணும். இது போல இந்த சிற்றண்டம் பேரண்டத்தோட இணையுது. அதாவது இந்த பஞ்சபூத சக்தி அந்த வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை இணைப்பதற்கான ஒரு முறை. நல்ல மூச்சு உள்ளிழுத்த பிறகு நல்ல ஃபுல்லா ஆழம் உள்ளிழுத்தணுங்க. அப்படியே இந்த 3 வரலையும் மடிச்சிடறோம்.
சிம்மய முத்திரை, நெஞ்சு பகுதிக்கான அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய முறை. நல்ல மூச்சு உள்ளிழுத்த பிறகுதான் உச்சரிக்கணும். உச்சரிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பயனை விட நாம் மூச்சு காற்றை உள்ளிழுப்பதால் ஏற்படுவது அதிகம். அதனால நல்ல மூச்சு உள்ளிழுக்கலாங்க. ஓ அடுத்தது கட்டை விரல மடிச்சிடும். இந்த பெருவிரல மடிச்சாவே நல்ல சக்தி கிடைக்கும், பலன் கிடைக்கும். பயம் இல்லாம இருப்பதற்கான முத்திரை. நல்ல மூச்சு இருக்கிறோம். தலைப்பகுதி உள்ள உள்ளிடுங்க. மறுபடியும் நல்ல மூச்சு இருக்கலாங்க. சிம்முத்திரையில் செம்மைய முத்திரையில் ஆதி முத்திரையில் அப்படியே உடல் நேராக இருக்கட்டும். ஒரு நீண்ட மூச்சு. இந்த பயிற்சி முறையை நாள்தோறும் செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்துவோம், உறுதிப்படுத்துவோம். வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொள்கிறோம். வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அடுத்ததாக அப்படியே கைகள் மேலே உயர்ந்து அப்படியே கைகள் தட்டுறோம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. அப்படி நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கண்களை மூடி ஆழ்ந்து உள்ளிழுத்து விடுங்க. கண்கள் மூடிய நிலையிலேயே காற்று கவனிக்கிறோம். அடுத்ததாக அப்படியே படுத்த நிலையில் ஊஞ்சலாசனா
அப்படியே 2 கால்களையும் பிடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு வரட்டுங்க. அப்படியே வலது இடதாக அடுத்ததாக முயலாசனா. அப்படியே 10 வினாடி இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இப்போ சென்ற வாரம் பார்த்தோம், குழந்தைகளுக்கான ஒரு முத்திரை பாடல் பார்த்தோம். அந்த முத்திரை பாடலை நீங்க யாராவது ஒருத்தர் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நம்ம அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம். யாராவது ஒரு பெரியவங்களோ குழந்தைகளோ யார் வேணாலும் நீங்க குழந்தைகளாக மாறி கூட நீங்க அதை வெளிப்படுத்தினீங்கன்னா அதுல இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போறதுக்கு தயாராகலாம். குழந்தைகள் இருக்கீங்களா குழுல? ஹலோ, சரி, நாங்களே மீண்டும் அதே பாட்டை சொல்லி கொடுக்க போறோம், எங்க பாப்பாவும் நானும். அதற்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறையில சில விஷயங்களை நம்ம உள்வாங்கிட்ட பிறகு அதை வெளிப்படுத்த போறோம். உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வி குழந்தைகள் பிறக்கும் பொழுதே உள்வாங்கக்கூடிய திறனோட உருவாக்கப்படுதான். அந்த கல்வி கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கணும். உதாரணத்துக்கு எந்த உயிரினத்துக்கும் இப்படி ஒரு பாடசாலை அமைச்சு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா இந்த மனித இனத்துக்கு தான் அவ்வளவு கல்வி சாலைகள் தேவைப்படுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மிருகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடோ மாடோ ஒரு நாய்க்குட்டியோ குளத்துல விழுந்தது அப்படின்னா அது நீச்சல் அடிச்சு வரும். நான் பார்த்திருக்கேன். சின்ன குட்டியா இருந்ததுன்னா கூட ஒரு தண்ணியில எடுத்து போட்டோம்னா அது நீச்சல் அடிக்குது. குழந்தை அந்த கண்ணுக்குட்டி அதனுடைய தாய்ப்பால் போய் அது குடிக்குது. அப்போ இந்த மனித இனம் தான் அந்த இயற்கையில இருந்து அந்த சங்கிலி தொடர்ல இருந்து அறுபட்டுக்கிட்டு வருது, விடுபட்டுது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்கிறோம். ஆனா இயற்கையாவே குழந்தைகளுக்கு அந்த ஆற்றலோட இயற்கை உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம அந்த நீச்சலை கூட நம்ம பயம் இல்லாம இருந்தது அப்படின்னா அது கத்துக்கணும்.
அப்போ பயம்ங்கிற ஒரு விஷயம்தான் வந்து எல்லாத்துக்கும் தடையாக இருக்குது நமக்கு கூட. அதனால அதை உடைத்தெறிவதுதான் இந்த கல்வியினுடைய முழுமையான நோக்கமாக இருக்கணும். அதோட வந்து மற்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த கல்வி சாலைகள்ல வந்து சுதந்திரம் என்பதே வந்து அது பசிக்கும் போது சாப்பிடணும். வளர்ற குழந்தைகள் வந்து ஒரு 3 வயது 4 வயது இருக்கிற போதே நம்ம வந்து பள்ளிகளில் கொண்டு போய் விடக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த தாய்கிட்ட கேட்கக்கூடிய உரிமை வந்து அந்த மற்ற நபர்கிட்ட கேட்கறதுக்கு அச்சப்படும் குழந்தை. அந்த வயிற்றிலிருந்து வந்தது சுதந்திரமாக ஒரு அடைக்கலமாக இருந்த நிலை மாறி இன்னொரு நபரா இருக்கிற போது எந்ததான் நம்ம வந்து அது அந்த ஆசிரியை வந்து இந்த குழந்தையோட இணங்கி இருந்தனாலும் தாய்கிட்ட இருக்கக்கூடிய இணக்கம் வராது. அப்போ அது அந்த அந்த சுதந்திரம் வந்து முதல்ல அடிபடுது அப்படிங்கிறாங்க. அடுத்த நிலை பார்த்தா அதனுடைய இயற்கை உபாதை வெளியேறும் இல்லையா, அது தடைபடுதான். அப்போ முதல் அங்க சுதந்திரம் வந்து இல்லாம போயிருது. அதனாலதான் வந்து மேலும் மேலும் அந்த குற்றுணர்வோட வாழ்றதுக்கான வழிமுறைகளாக இருக்குது அப்படின்ட்டு உளவியல் சொல்லப்படுது. அதோட பார்த்தோம்னா அந்த காலையில குறித்த நேரத்துக்கு வந்து அப்படி வெளியேறாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் குழந்தைகளா இருக்கிறதுனால. அப்படி வெளியேறாம குழந்தைகளை வந்து அவசரமாக அந்த உணவு சாப்பிடு அப்படிங்கிறத விட இந்த ஒரு வாய் விழுங்கிரே அப்படிங்கிற கல்வியாக முதல்ல நம்ம வந்து தவறாக கற்பிச்சிடுறோம். சப்பி சாப்பிடு, ருசிச்சு சாப்பிடு, மென்னு சாப்பிடு அப்படிங்கிறத விட்டு சீக்கிரம் 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 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நெருக்கடியான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வந்து அந்த குழந்தைகளை வந்து முதல்ல அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட வேணும். குறிப்பா வந்து நம்ம ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இந்த குளிர்காலத்தில் கூட இந்த சிறுநீரை வந்து அடக்கி வைக்கிறதுனா பெரிய ஒரு குற்றுணர்வோட கோபம் கூட வரும் அப்படின்னு நம்ம நேரடியாவே நம்ம பார்க்க முடியுது. அதனால இப்படியான கல்வி சூழ்நிலையில, இப்படியான சமூக சூழ்நிலையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதுல நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், அதை எப்படி வந்து களையிறது, எப்படி வந்து வளர்த்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம தான் திட்டமிட்டு குழந்தைகளை ஒரு சுதந்திரமான குழந்தைகளாக வளர்த்தெடுக்க வேண்டியது இருக்கு. அதோட வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒண்ணு கவனிக்க வேண்டியது இருக்கு. அறிவியல் வந்து புல்லாகி பூடாகி ஓரறிவுல இருந்து ஆறறிவு படைத்ததாக அப்படியே வளர்ந்துகிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே வந்து ஏதாவது ஒரு போதனையாளர்கள் வரும்போது பூமி கடவுள் படைத்தார், உயிரினங்களை படைத்தார் அப்படின்னு வருது. அப்போ குழந்தைகளுக்கு வந்து இது 2 விஷயம் முரண்பாடாக இருக்கு. ஒண்ணு ஒரு சாரர் வந்து படைத்தாரு அப்படின்ட்டு வருது. ஆனா மாணிக்கவாசர் கூட புல்லாகி பூடாகி புழுவாகி பாம்பாய் பறவையாய் அப்படின்ட்டு படிப்படியாக மேல வருது. இதுல வந்து முரண்பாடான விஷயங்கள் பலது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து 100க்கு 40 குழந்தைகளுக்கு வந்து கண்ணாடி அழிவதாக இருக்கு. அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த கண்ணாடி அழிவது கூட அந்த பெருங்குடல்ல காற்று முறையாக உள்ள போய் வரல அப்படிங்கிறதுதான் உண்மையானது. அந்த அக்குப்பஞ்சர் தத்துவத்துல கூட நம்ம விளக்கியிருக்கோம். முழுக்க வந்து ஒரு காற்று தான் வந்து இந்த உடலை சுத்தப்படுத்துது. 16, 17, 18 முறை வந்து நம்முடைய நுரையீரலை சுத்தப்படுத்தி கல்லீரலையும் தெளிவுபடுத்துது. அதனால மலச்சிக்கல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இந்த வாய்ப்பு அதிகம். அது குறிப்பாக அந்த குறித்த நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது. ஒரு நாள் வந்து நல்ல கடினமா சாப்பிட்டுருக்கோம், ஒரு நாள் மென்மையான சாப்பிட்டுருக்கோம். ஆனா நம்ம குறிப்பா அந்த நேரம் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அதையும் வந்து களையணும். ஒரு நாளுக்கு வந்து நல்ல சக்தியான உணவு இருக்கும், ஒரு நாளுக்கு வந்து ஒரு லேசான உணவா இருக்கும். குறிப்பா வந்து ஒரு அசைவ உணவுக்கும் ஒரு இட்லி சாம்பாருக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப அடுத்த வேளை உணவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது சாப்பிடுமா சாப்பிடாதா,
அப்படிங்கிற சுதந்திரமும் அதுக்கு வேணும். அப்படி இல்லாத போது அது உடம்புக்குள்ள அது எதிர்வினையாற்றி அந்த உடல் சரியில்லாத போது உள்ளமும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அதே போல இந்த உயிரெழுத்தை மாத்தி மாத்தி எழுதுனா கூட இப்போ முதல்ல போட்டு ரெண்டாவது போட்டு இப்படி முன்னாடி போட்டு ரெண்டாவது போட்டோம்னா அதை சரிவர படிக்குதா அதை உச்சரிக்குதான்னு பார்க்க வேண்டியது இருக்கான். அப்படி உச்சரிக்கிறத மாத்தி உச்சரிக்குது ஈன்னு வரிசையா வந்தாதான் சொல்ல முடியுது அப்படின்னா குறிப்பா அது மனப்பாடம் மட்டுமே பண்ணிச்சு, புரிஞ்சு படிக்கல அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது. இந்த புரிதல் தான் தேவையுடைய மனப்பாடம்ங்கிறது ரெண்டாம் பட்சம். கண்டிப்பாக புரிதல் தான் அவசியமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அந்த மனப்பாடம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள்ல கல்வி இன்னைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த நிலைக்காக நம்ம பயணிக்க போறோம். இதுல நம்முடைய குழந்தைகளை, நம்மை சார்ந்தவர்களை எப்படி நெறிப்படுத்துவது, வளர்ச்சிப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது, இந்த இயற்கையோட இந்த இயற்கையை கத்துக் கொடுக்கறது எப்படி, உடம்புனா என்ன, உயிர்னா என்ன, உணவுனா என்ன அப்படிங்கிறத இந்த மொழியில நம்ம மேன்மை அடைஞ்சு இந்த மொழியை முழுமையாக உள்வாங்கிட்டாக இந்த மொழி வழியாக தான் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான விஷயத்த இந்த நேரத்தில் நம்ம பதிய வச்சுட்டு அடுத்த நிகழ்வுக்காக நம்ம போக போறோம். அடுத்த நிகழ்வுல யாராவது அந்த போன வாரம் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, வட்ட வட்ட தோட்டத்தில், அந்த பாட்டை யாராவது ஒருத்தர் செய்து காட்டினீங்கன்னா அடுத்த நிலைக்கு பயணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஹலோ, எல்லாத்துக்குமே மியூட்ல இருக்குங்களா? ஹலோ, அல்லது செய்கை கூட வேண்டாம், நீங்க பாடல் மட்டும் பாடுனீங்க கூட போதுமானது. சரிங்க, நானும் எங்க பாப்பாவும் மீண்டும் நாங்களே அதை சொல்லி கொடுக்க போறோம். இப்ப பாட்டை மட்டும் பார்த்துடலாங்க. கட்டாயம் உங்க குழந்தைகளுக்கு பயிற்றுவீங்க. வட்ட வட்ட தோட்டத்தில், வட்ட வட்ட தோட்டத்தில், வட்ட வட்ட தோட்டத்தில், வட்ட வட்ட தோட்டத்தில், வண்ணத்து பூச்சி கூட்டமாம், வண்ணத்து பூச்சி கூட்டமாம், வண்ணத்து பூச்சி கூட்டமாம், வண்ணத்து பூச்சி கூட்டமாம், சிட்டு கூட்டம் அங்கு சிட்டு கூட்டம் அங்கு சிட்டு கூட்டம் அங்கு சிட்டு கூட்டம் சிமைய முத்திரை சொல்லுச்சாம், சிம்மைய முத்திரை சொல்லுச்சாம், சிமைய முத்திரை சொல்லுச்சாம், சிம்மைய முத்திரை சொல்லுச்சாம், பட்டு கண்ண பாப்பாவும், பட்டு கண பாப்பாவும், தொட்டு நன்றி சொன்னாங்க, தொட்டு நன்றி சொன்னாங்க, தொட்டு நன்றி சொன்னாங்க, தொட்டு நன்றி சொன்னாங்க. இப்படி நில்லுங்க சார். இன்னொரு முறை சொல்லி கொடுக்க போற பாருங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சிடலாங்க. சரிங்க,
இன்னைக்கு இவங்க வந்து ஆசிரியரா மாறி நான் ஸ்டூடெண்டா மாறி இருக்கேன். அதனால இவங்க சொல்லி கொடுக்க போறாங்க, நான் மாணவராக செய்து காட்ட போறேன். வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வண்ணத்து பூச்சி கூட்டமா வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமா வண்ணத்து பூச்சி கூட்டமாம் முத்திரை சொல்லி தந்த சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் பட்டு கண்ண பாப்பாவும் பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க தொட்டு நன்றி சொன்னாங்க பட்டு கண்ண பாப்பாவும் பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க தொட்டு நன்றி சொன்னாங்க தொட்டு நன்றி சொன்னாங்க மிஸ் 2 தடவை தான் மிஸ் சொல்லுவேன் நானு. அதனால அந்த டீச்சர் வந்துங்க கொஞ்சம் இன்னும் தேர்ச்சியாக வேண்டியது இருக்குது. அதனால இந்த மாசம் சம்பளத்துல வந்து நாங்க வந்து பாதியாக குறைக்கிறோங்க, முழுமையாக சொல்லி கொடுக்கலைங்க. அதனால வந்து இன்னும் டீச்சிங்ல வந்து வளர வேண்டியது இருக்குதுங்க. அதனால வந்து இன்னும் முறையாக வந்து இவங்க கத்துக்கிட்டு வந்து கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால பார்க்கலாங்க, சம்பளத்துல தான் இதையெல்லாம் வந்து சரி கொடுக்க முடியும். இப்ப நான் சொல்லி கொடுக்குறேங்க. எப்பவுமே நீங்க ஆசிரியர் இருக்கக்கூடாதுங்க. ரெடி பாருங்க. வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு நல்ல கால் மேல வரணுங்க ஸ்டூடெண்ட். சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிம்மய முத்திரை சொல்லிச்சாம். சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் கால் நல்லா மேல வரணுங்க. சிம்மய முத்திரை சொல்லிச்சாம். சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் இடுப்பு நல்லா கீழே போய் மேல வரணுங்க. ஸ்டூடெண்ட் நல்லா மேல வந்தேன்னா தான் அந்த பயிற்சியா நல்லா வளையணுங்க. சிம்மய முத்திரை சொல்லிச்சாம். சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் கோணாசனத்துக்கு இணையானது இந்த செய்கை. சிம்மய முத்திரை சொல்லிச்சாம். சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் பட்டு கண்ண பாப்பாவும் பட்டு கண்ண பாப்பாவும் நல்ல தலைக்கான பயிற்சி. பட்டு கண்ண பாப்பாவும் பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க. தொட்டு நன்றி சொன்னாங்க தொட்டு நன்றி சொன்னாங்க. தொட்டு நன்றி சொன்னாங்க வெரி குட், நல்லா செஞ்சீங்க ஸ்டூடெண்ட். இப்ப சொல்லி கொடுங்க. வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் சிம்மய முத்திரை சொல்லிச்சாம். சிம்மய முத்திரை சொல்லிச்சாம் சிம்மய முத்திரை சொல்லிச்சாம். பட்டு கண்ண பாப்பாவும் பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க தொட்டு நன்றி சொன்னாங்க. பட்டு கண்ண பாப்பாவும் பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க தொட்டு நன்றி சொன்னாங்க. நல்ல கண்களை மூடி
உடலை நேர் வைத்து ஆழமான ஒரு மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக குழந்தைகளுக்கான அந்த சூரிய வணக்கம் 12 நிலைகள் உள்ளது. அந்த 12 நிலைகளை இப்ப நம்ம செய்து பார்க்க போறோம். இது உடற்பயிற்சிக்கும் யோக பயிற்சிக்கும் இடைப்பட்ட பயிற்சியாக இருக்கும். நல்லா முதுகுத்தண்டு நல்லா வளையக்கூடியதாக இருக்கும். நல்ல நுரையீரல்ல ஆற்றல் அதிகமாக கூடிய பயிற்சியாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செய்யும் பொழுது அது முழு உடலையும் இயக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. பெரியவங்களும் தாராளமாக இந்த பயிற்சியை செய்யலாம். முதல் நிலை சூரிய வணக்கம். கைகள் உயரும் பொழுது காற்று உள்ள போகணும். ஒன்றாவது நிலை. ஒன்று. அடுத்து பிரயாசனா 2. அப்படியே 10 வினாடி இருக்கிறோம். 3. அப்படியே கீழே கொண்டு போறாங்க. நல்லா அந்த கணுக்கால பிடிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடிங்க கால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு, பிடித்த பிறகு அப்படியே நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணணும். முடியறவங்க முட்டியில டச் பண்ணலாம். மூச்சு காற்றை விட்டவாறு வெளியேறிக்கிட்டே கொண்டு போனீங்கன்னா கொண்டு போயிடலாம். உடம்ப இரட்டையாக மடிச்சிருக்கணும். இது 3வது நிலை. நல்ல மூக்கடைப்பு திறக்குங்க. நாசியோட்டம் சீர்படும். 4. வலது கால் பின்னாடி எடுத்து வைக்கிறோம். 4. 5 மலை மாதிரி. 5, 6 அப்படியே கவர்ந்து படுத்துறாங்க. 6, 7 பிரயாசனா பாம்பாசனா. 7 5வது நிலையில செய்தது. 8 முட்டிய பார்க்கிறோம். 8வது நிலை. 8 9 10 11 12 அப்படியே கைகளை தொங்க விட்டு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கண்களை மூடி கைகளை தளர்வாக இலக்கமா கற்றையே கவனிக்கலாங்க. அடுத்ததாக வலது கால் எடுத்து வச்சு செய்தோம். அடுத்து இடது கால் எடுத்து வச்சு செய்ய போறோம். பொறுமையாக நிதானமாக நின்று கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருகிறது. அப்படியே வணக்க முத்திரை நெஞ்சக பகுதியில் வைத்துட்டு மறுபடியும் மூச்சு காற்று உள்ளிடுங்க. பக்கவாட்டில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அப்படியே நல்லா தலையை பங்கு விடணும். 2 3 அப்படியே கீழே கொண்டு வந்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் நான்கு
இப்ப இடது கால் எடுத்து வச்சிருக்கோம் லெப்ட். பின்னாடி எடுத்து வைத்த கால் லெப்ட் லெக் எடுத்து வச்சிருக்கோம் 4 5. வலது காலுக்கு கொண்டு போய் பின்னாடி வச்சிட்டோம் 5 6 7 பாம்பாசனம் 8 9. இப்போ இடது கால் முன்னாடி வருது லெப்ட் 9 10. மூச்சு காற்றை விட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் 11 காலை எங்க பெண்டா இருக்கு 12. கீழே குனிஞ்சு தர்றது. நல்ல மூச்சு இழுத்து விடலாங்க ஆழமாக. நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக முன்னும் பின்னும் வளைஞ்சதுக்கு மாற்றாசனமாக கோணாசனம். கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அப்படியே கைகளை கோர்த்து உடலை நேராக வைத்து அப்படியே வலப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே வர்றேங்க. அந்த மூச்சு காற்றை விட்டவாறு தலையில் வைக்கிறோம். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கீழே வந்துருங்க. கைகள் கீழே வரட்டுங்க. அப்படியே உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. ஆழமான மூச்சு காற்று. அடுத்ததாக நல்ல அந்த பிரீத்திங் நல்லா நடக்கிறதுக்காக நம்ம அது குறிப்பாக ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கோம். இந்த குழந்தைகளுக்கு அவசியம் செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு நடைப்பயிற்சி போனா எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குமோ அதை குறிப்பிட்ட இடத்துல நல்ல காற்றோட்டம் வரக்கூடிய இடத்துல இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. எல்லா குழந்தைகளும் நாங்க வகுப்பறையில ஒரு நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ஒரு அரை கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு உடல் பயிற்சி ஆகிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட பயிற்சியாக நம்ம ஏற்கனவே செய்த பயிற்சி இதயத்துக்கான பயிற்சி. பாருங்க, மெல்ல தொடர்ந்துக்கிறோம். அப்படியே வேகப்படுத்தலாங்க. நல்லா வேகப்படுத்தலாம். ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் பயிற்சி இது நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு அவசியம், முக்கியமானது, முதன்மையானது, மேன்மையானது. நல்லா செய்யலாங்க, நல்லா செய்யலாங்க. அடுத்ததாக குதிகால்கள் நல்லா பின்னாடி தொடருங்க. நீங்க வகுப்பறையில நம்ம வீட்டு குழந்தைகளை கவனிக்க சொல்லுங்க. கால் மேல உயர்தான்னு பாருங்க. அதே போல பின்னாடி தொடுதான்னு பாருங்க. இன்னும் வேகப்படுத்துங்க. நீண்ட காற்று இழுத்து
அடுத்ததாக பக்கவாட்டில் வகுப்பறைகள்ல மற்ற இடங்கள்ல படுக்கிறதுக்கு வசதியா இருந்தா படுக்க சொல்லிருங்க, அல்லது அமர்ந்து ஓய்வெடுக்க சொல்லிடலாங்க. கண்களை மூடி ஓய்வு. நல்ல மூச்சு கவனிங்க. பிரீத்திங் நல்லா நடக்கும். கண்களை மூடியவாறே காற்றை கவனிக்கிறோம். தொடக்கமாக அமர்ந்ததுக்கும் இப்பே நடக்கக்கூடிய மூச்சுக்கும் வித்தியாசம் உண்டு. கண்களை மூடியவாறு காற்றையே கவனிக்கிறோம். குழந்தைகளை அமைதிப்படுத்துவதற்கு, அதை நெறிப்படுத்துவதற்கு, அதனுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்ப்பதற்கு கண்களை மூடி காற்றை கவனிப்பதே முதன்மையானது. இதைய ஜப்பான்ல தொடர்ச்சியாக பயிற்சிட்டு இருக்காங்களாம். அதோட நாங்க போகும்போதும் வகுப்பறைய அமைதிப்படுத்தணும் அப்படின்னா 100 குழந்தைகளா இருந்தாலும், இன்னைக்கும் நாங்க யோகா ஆசிரியரா இருக்கோம், ஒரே நிமிடத்துல 100 குழந்தைகளையும் சைலண்ட் ஆக்கிடுவோம். போன உட்கார்ந்த உடனே கண்களை மூடி அவனுடைய இடத்துல உட்காரு அப்படின்னாவே போதும். இதுதான் அவங்களை அமைதிப்படுத்துறதுக்கான முதல் முறை. அப்படி கண்களை மூடும் பொழுது அவனை கவனிக்கிறான். அவனை கவனிக்கும் பொழுது அவன் அமைதி அடைகிறான். கண்களை திறக்கும் போது கவனம் வெளியில போகுது. அப்போ அகத்துக்குள் பயணிக்க வேண்டுமானால் கண்களை மூடிய பிறகுதான் அகத்தை கவனிக்க முடியும். அந்த முறைய முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இப்படி ஒவ்வொன்றாக குழந்தைகளுக்கு போகும்போது அது இயற்கையோடு இணைந்த கல்வியாக மாறும் பொழுது அவன் மிகப்பெரிய நபராக, தனக்கும் பிறருக்கும் பயனுடைய நபராக மாறுவான் என்பது திண்ணம் உறுதி. அதனால வாழ்வியல் கல்விய, இந்த மரபு கல்விய கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணுல விதைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால இந்த குழுவில் உள்ளவர்கள், இதோடு தொடர்புடைய நபர்கள் மேலும் மேலும் இது சார்பான விஷயங்களை நீங்கள் தேடுங்க.
நான் தேடினது ஏதோ குறிப்பிட்ட அளவுதான், கொஞ்சம் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மீண்டும் நீங்க அதை விரிவுபடுத்தும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஆழமான புரிதலும் எங்களை விட ஒரு மேம்பட்ட நபராக வர முடியும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுட்டு ஒரே ஒரு பயிற்சி மட்டும், இந்த காலகட்டத்துக்கான பயிற்சி. அந்த குழந்தைகளை இங்க சாதாரணமா இப்படியே போற செல்லாம், இந்த காற்றை நல்ல வெளியேற்றி உள்ளிழுக்க வேண்டியது இருக்கு. முதல்ல வெளியேற்றிடணும். கபாலபதி தான், இப்படியே வச்சுக்கலாம். ஒரு 10 முறை. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுறோம். ஒரு ஆழமான மூச்சு உள்ளிழுத்து விட்ட பிறகு இதுல ஒரு 10 முறை. வெளிவிட்டு அடுத்ததாக கைகளை இப்படி வச்சிடுறாங்க. வச்சுட்டு கைகள் மேல போகும்போது நல்ல மூச்சு எடுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஓய்வுங்கிற சமயத்துல குழந்தைகளை, பெரியவர்களை கண்களை மூடினால் மட்டுமே முழுமையான மூச்சு காற்று உள்ளே சென்று வெளியேறும். அடுத்ததாக கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. அப்படி நீண்ட காற்றுள் இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. ஒரு நீண்ட மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். மெல்ல கண்களை திறந்துக்கிறோம். இதுல நம்ம மிக முக்கியமானது வளர்ற குழந்தைகளுக்கு கவனிக்க வேண்டியது, அந்த உணவு விஷயம் திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, அந்த இயற்கையான அந்த சமைக்காத இயற்கையாக என்னென்னலாம் கிடைக்குதோ அதனுடைய உணவுகள் அதிகமாக போகும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தை பெருங்குடல் சுத்தமாகும். திரும்ப பதிவிடுறேன், ஒரு குழந்தை நல்லா சிந்திக்க மாட்டேங்குது, அது சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா பெருங்குடல் சிக்கலே. பெருங்குடலும் சிறுகுடலும் நல்லா நீங்க சுருட்டி வச்சீங்கன்னா மூளை மாதிரியே இருக்கும். மூளை எந்த அமைப்பில் இருக்குதோ அந்த அமைப்பு தான் இந்த சிறுகுடலும் பெருங்குடலும். ஏன் குறிப்பாக அக்குபஞ்சர் தத்துவத்துல ஏதாவது மூளையில தொடர்பு, சிறுமூளையில பிரச்சனைனா சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதையில தான் நம்ம தூண்டுதல் ஏற்படுத்துவோம்.
பெருமூளையில பிரச்சனைனா பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதைன்னு உடம்பு இருக்குது, அங்கதான் வந்து அதுக்கு சிகிச்சை அளிப்போம். அப்போ ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு மாணவனாக நம்மும் நல்ல உற்சாகமான நபராக இருக்கணும்னா சிறுகுடலும் பெருங்குடலும் நன்றாக இயங்க வேண்டும். அப்போ அந்த சிறுகுடலும் பெருங்குடலும் நன்றாக இயங்க வேண்டுமானால் காற்றோட்டம் சீராக இருக்க வேண்டும். அந்த காற்றோட்டம் சீராக இருப்பதற்கு அந்த மரபு முறை உணவு. நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எங்க வீட்டில் எங்களுடைய அம்மா காலையில கருப்பட்டியும் கம்பு முளைக்கட்டிய வச்சதையும் நான் சாப்பிட்டிருக்கேன், அனுபவத்துல பார்த்திருக்கேன். காலையில அந்த பானையில வச்சிருப்பாங்க. நாங்க வந்து பழைய கிராம முறை வாழ்க்கை தான். அப்போ அந்த அந்த கம்பு வந்து அந்த மண்பானை கொடான்னு சொல்லுவோம், அதுல இருக்கும். அந்த கம்பை எடுத்து ஊற வச்சு, ஏன்னா ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு பெட்டி கடைகளும் இவ்வளவு வீட்டு திறந்த முன்னாடி வந்து ஒரு பெட்டி கடையில வந்து அப்படியே லைனா தொங்குது, பாக்கெட்ல அடைச்சு, காற்று அவ்வளவு இருக்கும், அதுல இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு இருக்கும், அது பொரிச்சதோ அவிச்சதோ அத்தனையும் வந்து அதைய வந்து மாவு பொருளாக இருக்கிறத வந்து அப்படியே அது எண்ணெயில போட்டு பொரிச்சு 5 ரூபாய் பாக்கெட் வரைக்கும். இப்போ 5 ரூபாய் 10 ரூபாய் 50 ரூபாய் கிடைக்கிறதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது. நம்முடைய குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம விட்டுறோம். ஆனா அது என்ன விளைவு ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான இன்னைக்கு முரண்பாடான விஷயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. அறிவியல் வளர்ந்திருக்கு, அது ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்குமான உணவாக இன்னைக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு நன்மை தீமை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால மிக முக்கியமான விஷயம் அந்த குழந்தைகளுக்கு வந்து இயற்கையானதாக அந்த முளைகட்டியதை வந்து வேக வச்சு கொடுக்கறது. எந்த அளவுக்கு வந்து நீங்க நிலக்கடலை பருப்பியோ எள்ளு பருப்பியோ அல்லது பொட்டுக்கடலை உருண்டையோ இப்படியான விஷயங்கள் உள்ள புகுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. தவிர்க்க முடியாம எல்லா பேக்கரி ஐட்டம் போகும், போறதோட சேர்த்து இதுவும் போகட்டும், அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்றது இல்லையா, அது போல அப்படி வளரும் பொழுது கொஞ்சமாவது அந்த குழந்தைகளுக்குள்ள வந்து ஒரு ஆற்றல் கூடும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரியப்படுத்துறோம். இப்படியான போக்குல வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் இயற்கைக்கு திரும்புவோம், இன்னல் இல்லாமல் வாழ்வோம். நன்றி நன்றி ஐயா. இன்று குழந்தைகளுக்கான நிகழ்வை சிறப்பாக நமக்கு குழந்தைகளாய் மாறி அருமையான ஒரு வகுப்பெடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி. ஐயா சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகளை வந்து நம்ம இணைக்க சொல்லியிருந்தோம், அதிக நபர்கள் இணைக்கல, பரவாயில்ல. அடுத்த இதுல வந்து கொஞ்சம் இணைங்க. ஏன்னா ஐயாவும் வந்து குழந்தைகள் நிகழ்வு வந்து சிறப்பா நமக்கு நடத்திட்டு இருக்காங்க. மெய்யறிவும் அருமையா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தடுத்த நிகழ்வுல வந்து அடுத்தடுத்த குழந்தைகள் வந்து அந்த நிகழ்வு வந்து செய்து காட்டினா இன்னும் சிறப்பா இருக்கும். அதனால வந்து அனைவரும் தங்கள் குழந்தைகளை இணைத்து இந்த ஒரு நிகழ்வையும் குழந்தைகளுக்கான நிகழ்வையும் சிறப்பான நிகழ்வாக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நிகழ்வு வந்து குழந்தைகளுக்கான நிகழ்வு என்பதை புதிதாக நாம் ஆரம்பித்து இந்த நிகழ்விலே இணைத்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வந்து உங்களோட பெரும்பாலான ஆதரவுகள் மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம இந்த நிகழ்வு வெற்றியடையும். கண்டிப்பாக அனைவரும் சிறப்பியுங்கள், தொடர்ந்து பயணியுங்கள் என்று கூறி இன்று இந்த நிகழ்வை நமக்காக சிறப்பாக தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடைய இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்திற்கும், நமக்கு நல்ல ஆசனங்களையும் தொடர்ந்து தன் குடும்பத்தை இணைத்து நம்மளையும் ஒரு குடும்பமாக பாவித்து தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு அர்ப்பணித்துக் கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க நன்றி ஐயா. வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க காரைக்கால் வளமுடன். கரன்சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் இன்று நம்முடன் இணைந்து ஆசனங்களை வழங்கிய கண்ணப்பன் ஐயா புதுலி அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. இருவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக நன்றி. மிக சிறப்பாக இருந்தது. நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கும் மெய்யறிவு பாப்பாவுக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிடா. நன்றி. வாழ்க வளமுடன். பாப்பா குட்டிக்கு வாழ்த்துக்கள். சூப்பரா பாடுனீங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பாப்பா சூப்பரா செஞ்சா. நல்லதும்மா. ரொம்ப அருமையா இருந்தது. எங்க பிள்ளைங்க எல்லாரும் செய்யறாங்க. எங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாரும் செய்யறாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்மா. சந்தோஷம்மா. எத்தனை குழந்தைங்கம்மா இருக்காங்க பள்ளியில? எங்க இதுல 30 என்னுடைய இதுல மட்டும் 30 இருக்காங்க. 30 மாணவர்களும் அருமையா செய்யறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆசனத்தையும் நான் டெய்லி ஒரு இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சிம்மா. எங்களுடைய பணியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு வந்து இறையாற்றல் மேலும் வளரட்டும் மலரட்டும். நன்றிங்க ஐயா. நன்றி பாப்பா. பாப்பா நன்றிடா. நன்றி பாப்பா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். பாப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார். நல்லா செய்யறாங்க. சூப்பர் சூப்பர். ஐயா உங்களை மாதிரியான பாடல்ல வளர்ந்துகிட்டு வர்றதுக்கு ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய துணையும் ஆலோசனையும் தேவைப்படும் ஐயா. வாழ்க வளமுடன். அற்புதமான பொண்ணு சார். நல்லா செய்யறான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மெய்யறிக்கும் வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வருங்காலத்துல வாழ்க வளமுடன் ஐயா. பெரிய யோகாசிரியா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கிறேங்க ஐயா. ஐயா தங்களுடைய பொண்ணு வந்து மிக அற்புதமா செஞ்சாங்க. உண்மையிலேயே அது அந்த பொண்ணு அந்த வயசுல செய்யறது நம்ம காலத்துல, அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லையே அப்படின்னு நான் ஏங்கிட்டேன் சார். நிஜமாலும் வாழ்க வளர்றேன் சார். வாழ்க வளர்க கண்ணு. நீ மென்மேலும் சர்க்கணும்டா கண்ணு. வாழ்த்துக்கள்டா கண்ணு. வாழ்த்துக்கள். வாழ்த்து. இந்த நிகழ்வு நடக்கும். தலைவரை மீட்டிங் என் பண்ணிடலாமா? ஓகே.